போகோ C50 இந்த மாடல் மைக் வேலை செய்யலை, அதுதான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்க்ரூவெல்லாம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்கோசரம். மைக் பார்த்தீங்கன்னா இதுதான் மைக்கு. ஆனால் டேமேஜ் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸ்பேர்ஸ் எல்லாம் எதுவுமே இதாகல, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இது மேக்ஸிமம் இந்த மாடல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ டிஸ்பிளே மாற்றுறதுக்கோ வேறு ஏதோ கம்ப்ளைண்ட்டுக்கு செட்டை ஓப்பன் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, பேட்ரி இப்படி எடுத்து விடுவாங்க. இதே மாதிரி இந்த டிஸ்பிளே ஸ்டிப்பும் இப்படி எடுத்துடுவாங்க. இப்படி எடுத்து விடும்போது என்ன ஆகும்னா, இந்த நகம் வந்து இந்த இடத்துல பட்டு இந்த ஸ்பேரு உடஞ்சி போயிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற ஸ்பேரு இந்த இடத்துல இல்லை. இங்கே ஜஸ்ட்டு ஈஸி சொல்யூஷன் தான் இது. இந்த 2 பாயிண்ட்டையும் ஷார்ட் பண்ணாவே 100% ஒர்க் ஆகும். இங்கே பாருங்கள், தெளிவாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டும் இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்டும் இந்த 2 பாயிண்டையும் ஷார்ட் பண்ணாவே 100% ஒர்க் ஆகும். இதுதான் இந்த மாடலில் வந்து மேக்ஸிமம் இதில் ஆகிற பிரச்சனையே இதுதான். ரெடி பண்ணாவே சரியாயிரும். பண்ணிடுங்க. இது வந்து ஒரு 5-6 மாடலுக்கு செட் ஆகும். ரெட்மி A1, A1 Plus, A2, A2 Plus, போக்கோ C50, C51 எல்லா மாடலுக்கும் இதே சொல்யூஷன் தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், மேலே இருந்து 2வது பாயிண்ட் 1, 2 இந்த 2 பாயிண்ட்டையும் ஷார்ட் பண்ணால் 100% ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.